ஹலோ ஹலோ வணக்கம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நான் வந்து இங்கே சேலத்துலேருந்து தான் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. நான் வந்து இப்போ பிஏ வந்து செகண்ட் இயர் போகிறேன் சார். ஓகேம்மா. எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் நான் தமிழ் வழி தான் சார் படித்தேன் 12th வரைக்கும். ஓகேம்மா. ஆனால் எனக்கு ஒழுங்காக ப்ரொனன்சியேஷன் வர மாதிரி ப்ரொனன்சியேஷன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனால் ரொம்ப வர மாட்டேங்குது. ஓரளவு தான், ரொம்ப லாங்கான வேர்ட்ஸ்லாம் படிக்க முடியல. அதனால என்ன பண்ணுறது? என்ன பண்ணலாம்? நீங்கள் தாம்மா பண்ணணும் இல்லையா? இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ வேர்ட்ஸ் எனக்கு தெரியுதுன்னா நான் நிறையா படிச்சிருக்கேன். நான் படித்தது வந்து ஐ வாண்ட் டு பி ஆஃப் சம் ஹெல்ப் டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இந்த 5 ஃபிங்கர்ஸில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா. இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த வேர்ல்டுன்னு அதுக்கு தான் போடுறோம். தமிழ் மீடியத்துக்காக தான் பண்ணியிருக்கோம்மா இந்த ஆராய்ச்சி. சரியா? நீங்கள் நிறையா வேர்ட்ஸ் கற்றுக்கணும்னா வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ப்ரொனன்சியேஷன்லாம் வேணும்னா டெய்லி 5 வேர்ட்ஸ் 5 சென்டென்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லைனா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் 5 வார்த்தை 5 வாக்கியம் கேளுங்களேன். தமிழ் இதுக்கு என்ன சார் இங்கிலீஷ்னு கேளுங்க. தமிழில் சென்டென்ஸ் சொல்லி அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் கேளுங்க. டிவி வாங்க போகிறீங்க ப்ளீஸ். நான் ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே சார். சார் இப்போ கிளாஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்குது சார்? வீக்லி ஒன்ஸும் டெய்லி இருக்குமா? பேச்சஸ் டெய்லி இருக்குது, வீக்லி ஒன்ஸும் இருக்குது. டெய்லி வந்தீங்கன்னா, அதாவது ஒரு டைமிங் எடுத்திங்கன்னா 2 மாதம் வரணும், 2 டைமிங் எடுத்திங்கன்னா ஒரே மாதம் போதும் உங்களுக்கு. 3 டைமிங்ஸ் எடுத்திங்கன்னா 15 டேஸ் போதும். எனக்கு வாரம் பூரா மண்டே டு ஃப்ரைடே வர முடியாதுன்னா சண்டேஸ் மட்டும் வரலாம். சண்டேஸ் வந்து 5 மந்த்ஸ் 5 மாதம் வரணும். ஓகே சார், தேங்க்யூ. டிசைட் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஹலோ, அதாவது டியர் ஸ்டூடெண்ட்ஸ், only you can change you, no one else can change you, only your attitude. You should have that urge, that burning desire in you to scale great heights. Only when you have that burning desire in you, definitely you can scale great heights. Hello, வணக்கம், good evening. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். வடிவேல் சார் என் பேர். வடிவேல், சொல்லுங்கள் மிஸ்டர் வடிவேல். நான் 9th வரைக்கும் தான் சார் படிச்சிருக்கிறேன். ஓகே. நான் உங்கள் ப்ரோக்ராம் நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் என் வீடு. ஓகேங்க. எனக்கு வயசு ஏஜ் 44. எனக்கு கொஞ்சம் மனப்பூச்சமாக இருக்குது, வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னு. சார் நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து படம் பார்க்குறவங்க இருக்காங்க, நிறைய ஜவுளி கடைக்கு போகிறோம், நகை கடைக்கு போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம், அது மாதிரி நினச்சி இது மாதிரி நினச்சிவாங்க சார். உங்களை மேம்படுத்திக்க தானே ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு போகிறோம், ஒரு கராத்தே கிளாஸ்க்கு போகிறோம், பிளே கிரவுண்ட் கேம்ஸ்க்கு போகிறோம், அந்த மாதிரி நினச்சி தான் வரணும். நம்ம எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி தானே சார் ஆகணும். அதுவாக தான் அறிவு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப கற்றுக்கணும் ஆசை. ஏன்னா ஆங்கிலம் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டாது எங்கேயும் வெளியில் போக முடியும், வர முடியுங்கிறதுக்காக இல்லை, ஒரு மொழிங்கிறது வந்து கற்றுக்கிறது ரொம்ப ஆர்வம். அது ஒரு கலை தான் சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார் தெரிஞ்சுக்கிறது தானே ஒரு இல்லை இல்லை, கூச்சன்றதுக்காக அதை சொன்னேன். உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் சொல்கிறேன். அதனால இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு தனியாக வந்து எடுங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாத விஷயங்கள் சார். இல்லை இல்லை, நான் கேட்குற ஃபீஸ் நீங்கள் கொடுக்க முடியாது, நான் கேட்கவும் கூடாது. கண்டிப்பா, அதுக்கு அதான் அதுதான் புரியுதுங்களா? அதான் இன்னைக்கு சொன்னேன் நான். நீங்க தனியா வீட்டுல உட்காந்து புக்கு படிச்சீங்க, இங்க இருந்து பெங்களூர் 200 கிலோமீட்டர், நான் புக் எடுத்து படிக்கும்போது அதான் அதுதான். வாரத்துல 5 நாள் வரலாங்க. நீங்க காலையில இருந்து இருக்கு, 7 to 9 இருக்கு, 11 ஈவினிங் 6 to 8 இருக்கு, இல்ல மத்தியானம் 3 to 5 இருக்கு. கண்டிப்பா உங்க ஆர்வம் உங்களை உயர்த்தும் சார், அவ்வளவுதான். இல்ல சார், 10 வருஷம் 15 சார், 98ல என்று விசாரிச்சவரும் அப்படியே தான் இருக்காரு லைஃப்ல. எனக்கு அவரை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு. ஓகே, எல்லா வீட்டு டோர்லயும் அந்த நோ பார்க்கிங் போர்டு இருக்காங்க. எல்லா ஏரியாலும் போறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் கேட் வரைக்கும் வந்துட்டு கூச்சப்படாதீங்க சார். இல்ல, உங்களை மாதிரி நிறைய பெரியவங்க எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க சார். அவங்களோட வீடியோ ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. சென்டருக்கு வாங்க, அவங்க எழுதியும் கொடுத்துருக்காங்க. காலையில 4ஆம் கிளாஸ் 5ஆம் தமிழ் அழகா பேசுறீங்களே, அது தேவை. இந்த ஃபார்முலா பிடிச்சிட்டீங்கன்னா போதும். நமக்காக தான் சார் வாழ்ந்தாகணும். எனக்கு கூட தான் நல்லவங்களும் சொல்றாங்க, ரோட்ல கிண்டல் பண்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா நான் ஜெயிக்க முடியுமா? அப்புறம் ரொம்ப சந்தோஷம். எல்லா மொழியும் கத்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் மொழி தெரிஞ்சா கண்டிப்பா தாய்மொழி தமிழ்ல இருக்கலாம், அடுத்த மொழி தெரிஞ்சுக்கிட்டா எந்த நாட்டுக்கு கூச்சமெல்லாம் போக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா, இங்க அடுத்த ஸ்டேட்டுக்கே போக முடியும் சார். எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அடுத்த மொழி தெரிஞ்சு வச்சுக்கணும்.
கண்டிப்பா பெருசு ஏன்னா பாரதியாரே கத்து வச்சிருக்காரு எல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க சார், நீங்க இன்ட்ரெஸ்டா வாங்க, கூச்சம்லாம் விட்டுருங்க, நான் இருக்கேன் சார். சரி சார், நீங்க இருக்கும் உங்க மேல நம்பிக்கை வச்சு வரேன் சார். கண்டிப்பா வாங்க சார், கண்டிப்பா நான் ஹெல்ப் 6 பண்றேன். மாசம் பரவாயில்ல சார். நான் ஒரு வாரத்துல ஒரு டெய்லி ஒரு நாள் ஈவினிங் சார் டைம் வர முடியும். 6 மாசத்துக்கு வரேன். வாங்க சார், பண்ணி தரேன் சார். சார் ரொம்ப நன்றி சார். Thank you, thank you, thank you. So knowing a language is learning another skill. It adds a feather to our cap rather. Hello, good evening, வணக்கம். ஹலோ வணக்கம், தைரியமாக பேசுங்க. யூ ஹவ் பீன் கனெக்டட், லைன் கனெக்ட் ஆகிடுச்சு. ஹலோ, ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங். லைன் கிடச்சோன்னே கைண்ட்லி மியூட் யுவர் டிவி, இல்லைனா வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைக்கலன்னா என்ன ஆகுனா எல்லார் வீட்லேயும் அந்த டிவி பிளாரிங் இருக்கும், அது அன்னெசரி டிஸ்டர்பன்ஸ் இல்லையா?